நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக திருச்சியில் பிரம்மாண்ட மாநில மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறது திமுக. 10 லட்சம் தொண்டர்கள் முன்னிலையில் எழுச்சி உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிமுக என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழகத்திற்குள் நுழைய பாஜக முயற்சி செய்வதாகவும், கருப்பு சிவப்பு படை இருக்கும் வரை தமிழ்நாட்டை பாஜகவால் ஆட்சி செய்ய முடியாது எனவும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். மேலும் தவணை முறையில் தேர்தல் அறிக்கை வெளியிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் அடித்த முதலமைச்சர், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயண திட்டங்கள் இருக்கும் வரை மு.க.ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வதாக பொருள் என்று சூளுரைத்தார். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுகவின் 12வது மாநில மாநாடு ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற தலைப்பில் நடைபெற்றது. 200 ஏக்கர் பரப்பளவிலான திடலில் திரண்ட லட்சக்கணக்கான தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. மாலை 6 மணியளவில் மாநாட்டு திடலுக்கு சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 110 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைத்து மாநாட்டை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மேடை முன்பாக அமைக்கப்பட்டிருந்த ராம்ப் வாக்கில் நடந்து சென்ற அவருக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தொண்டர்கள் கொடுத்த உற்சாக வரவேற்பை பார்த்து தமது வயது குறைந்து விட்டதாக கூறி மகிழ்ச்சியோடு உரையை தொடங்கிய முதலமைச்சர், கிரிக்கெட்டில் முதல் பந்தில் இருந்தே ரன் அடித்தாலும் கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்து ஜெயிப்பதுதான் கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 பெறுவதற்குத்தான் இந்த மாநாடு என கூறி தொண்டர்களை குதூகலப்படுத்தினர். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ரன் அடிக்கிறது முக்கியம்தான். அதே சமயம் ஃபைனல் ஓவர்களை அடிச்சு ஆடி லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட்டா சிக்ஸர் அடிச்சு ஜெயிக்கிறது என்பது கிராண்ட் பினிஷிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட வெற்றியை 2026 நாம் பெறுவதற்காகத்தான் இந்த மாநாடு. கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டிற்கு கிடைத்ததை காட்டிலும் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பன்மடங்கு மக்கள் பலன் பெறும் திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக பெருமிதத்துடன் கூறிய முதலமைச்சர், முதலீடு, பொருளாதார வளர்ச்சி, விளையாட்டுத்துறை, வேளாண்மை உள்ளிட்ட துறைகளில் அறிவித்த திட்டங்களை எடுத்து கூறினார். எல்லாவற்றிலும் 2 மடங்கு 3 மடங்கு ஏன் பல மடங்கு உயர்த்தி சாதனைகளை படைத்திருக்கிறோம். இதுதான் வளர்ச்சி. அதனால்தான் வரலாற்றே இல்லாத அளவுக்கு 14 ஆண்டுகள் கழிச்சு நம்ம ஆட்சியில 11.19 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை நம்முடைய மாநிலம் அடைந்திருக்கிறது. நானும் தொடர்ந்து ஒவ்வொரு மேடையிலும் நம்முடைய சாதனைகள் டேட்டாவோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சமீப காலமாக அரசியல் கட்சிகள் இன்ஸ்டால்மெண்டில் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதாக அதிமுகவை கிண்டலடித்த மு.க.ஸ்டாலின், மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம், காலை உணவு போன்ற திட்டங்கள் நடைமுறையில் இருக்கும் வரை மு.க.ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வதாக பொருள் என பூரி படைந்தார். சமீபமாக கவனிச்சீங்களா? மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஏதோ இன்ஸ்டால்மெண்ட்ல தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன அறிவிக்கிறாங்க? நம்முடைய திராவிட மாடல் சார்பில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களை டாப் அப் பண்ணி அப்படியே காப்பி எடுத்து அறிவிக்கிறாங்க. அவ்வளவுதான். தேர்தல் அறிக்கைக்கு கண்டென்ட் கொடுக்கிறத இந்த ஸ்டாலினுடைய திட்டங்கள் தான். அதனால்தான் உறுதியோடு சொல்றேன், இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆளுவான்.
தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அதிமுக என்ற முகமூடியை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டிற்குள் நுழைய பாஜக முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். அரசியலில் நேர் எதிராக இருந்தாலும் அதிமுக தொண்டர்களை நினைத்து பரிதாபப்படுவதாக கூறிய முதலமைச்சர் அட்டிமையாக கிடக்கும் எடப்பாடி பழனிசாமியை பயன்படுத்தி ஒட்டுமொத்த அதிமுகவையும் அழிக்கும் வேலையை பாஜக செய்து வருவதாக எச்சரித்தார். அதிமுக முகமூடியை போட்டுக்கிட்டு வந்தா எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாம போயிடுமா? உங்களுடைய முகத்திலே கிழிச்சு தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட நாங்க அம்பலப்படுத்துவோம். தமிழ்நாட்டை எப்படியாவது நம்ம கிட்ட இருந்து விழுங்கி விடலாம் என்று நினைக்குது இந்த காவி கூட்டம். எங்க கருப்பு சிவப்பு பொட்டால் இருக்கிறவரை அது நடக்கவே நடக்காது. உங்க அப்பனே வந்தால் நடக்காது, நடக்க விட மாட்டோம். நமக்கு கேட்பதையெல்லாம் நோ என்று சொல்லக்கூடிய இந்தியாவுக்கு தமிழ்நாடு நோ தான் சொல்லும். இங்க உங்களுக்கு எப்பவும் நோ என்ட்ரி தான். உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கான நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கும் நிலையில் மாநிலமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மாபெரும் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிறது திமுக. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.